இதே ராமாயணத்துல பாலகாண்டத்துல பாலவ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் போர் ஏற்படும் போது வசிஷ்டர் என்ன பண்ணுவார், பால்லவர்களே வாங்கோ என் சார்பா சண்டை போடுங்கம்பர். பால்லவங்கிறது என்னன்னா ஈரான்ல பர்ஷியால இருந்தவாளுக்கு பால்லவன்னு பேர். இப்படி இருக்கு. அப்படின்னா இப்ப துரோண என்கின்றவர் துரோணத்திலிருந்து பிறந்ததால் துரோண என்கின்ற பெயர் ஏற்பட்டது. இந்த துரோணருக்கும் முன்னாடி ஒரு கௌதமர் 2.0, அந்த கௌதமருக்கும் ஜனபதிக்கும் பிறந்த குழந்தையாக இருந்த கிருப்பியை பரத்வாஜருக்கும் கிருதாட்சிக்கும் பிறந்த பிள்ளை துரோணர் கல்யாணம் பண்ணினார். இப்ப இந்த துரோண கிருபிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த பொழுது ஒரு அஸ்வத்தின், ஒரு குதிரையின் கனைத்தல் எப்படி இருக்குமோ அந்த கனைத்தல் சத்தத்தோடு பிறந்தது. அஸ்வத்தின் கனைத்தலோடு பிறந்ததால் அஸ்வத்தாமா அப்படின்னு இந்த குழந்தைக்கு பெயர்.